கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை பரிபூர்ணமாக உங்கள் அனைவருக்கும் தந்தருளட்டும். வாழ்த்துக்கள். என் அன்பான கன்னிராசி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம் பிறக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரஸ்பரம் நம்ம மனசை எல்லாரும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படப்படுது. இதை தானங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க. என் மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் எண்ணத்தை யாரும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்குள்ளே இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் நடத்துறதுக்கு யாரும் உதவி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த காலம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க இல்லையா? இந்த கன்னிராசிக்கு இந்த பராபவ வருஷம் பெருத்த துணையாக, ஹெல்ப்பாக, உங்கள் வாழ்க்கையுடைய திசை திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறாங்க. இது நடக்க போகுது. காலத்தின் கட்டாயம். இந்த வருஷத்தில் நீங்கள் எதையெல்லாம் திட்டங்களை திட்டமிடுகிறீர்களோ அது வெற்றி பெறும். ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறேன், எதையுமே பிளான் பண்ணுங்கள். எவ்ரிதிங் பிளான். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. பண இழப்புகளை தவிர்க்க போகிறீங்க. உங்கள் பிளான் பண்ணுறதுனால நீங்கள் இழக்கக்கூடிய பண இழப்புகள், பொருள் இழப்புகள், கால இழப்புகளை தவிர்க்க போகிறீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தினால் இந்த ஆண்டில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. பல முயற்சிகள் வெற்றி பெறப்போகிறது. உங்கள் புத்திசாலித்தனம் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, என்ன ஞானத்தை கற்றுக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது. உடைந்த மனம் மீண்டும் சேரப்போகிறது. உடைக்கப்பட்ட மனங்கள் வருத்தப்பட போகிறது. உங்களை உடைச்சாங்கல்ல, அவங்க வருத்தப்படுவாங்க. உங்களால் அதனால் உடஞ்சிங்கல்ல, அது மீண்டும் உங்களுக்கு சேர்க்கப்பட்டு நல்ல நிம்மதியை கொடுக்கும். உங்கள் வேலை தொழிலில் உங்களுடைய ஸ்பெஷலை காட்ட போகிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக இருங்க. எதுலேயும் இப்போ இறங்கிட்டோமோ தன்னம்பிக்கையை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம், உங்கள் வேலையில் உங்கள் திறமைக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். யாராவது உங்கள் வாழ்க்கையில் 2வது வருமானத்தை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அதாவது 2 இன்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். 2 இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் தனியாக இந்த தொழில் பண்ணலான் இருக்கேன், இந்த வேலைக்கு போகலான் இருக்கேன், தைரியமாக இருங்க. சேமிப்பு உயரும். இது வரைக்கும் பணத்தை இழந்த நீங்கள் இப்போ தான் சேமிக்க போகிறீங்க. உங்களுக்காக சேமிக்க போகிறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக சேமிக்க போகிறீங்க. இந்த பணம் எப்படி சேமிக்கிறேன்றது யாருக்கிட்டையும் சொல்லாமல் சேமிக்க போகிறீங்க. உடல் நலம் அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கும். பராபவ வருஷத்தில் பாரமான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு புதிய பாதையை உருவாக்க போகிறீங்க. வெல்டன் கன்னிராசிக்காரர்களை. இந்த காலகட்டத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. கடந்த காலகட்டம் யோசிக்காமல் எல்லாரையும் நம்பினதுனால ரொம்ப டேமேஜுக்கு போகணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக யோசிக்க வேண்டிய கட்டாயம். ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஜாதகம் பாருங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நல்ல நண்பர்களோடு நல்ல ரொம்ப நாளி கலந்து பேசிட்டு ஒரு முடிவு எடுங்க. ஒரு பேச்சு, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு முடிவெடுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதை கண்டு உடனே பயந்துடாதீங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை ஹெல்த் மூலியமாக கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கணும். அதனால் டயட்டில் இருக்கிறேன் நான் ரொம்ப இப்படி அப்படிலாம் போயிடாதீங்க. அதெல்லாம் உங்களால் முடியாது. என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுங்க. எல்லாத்தையுமே ஒரு அளவு வச்சுங்க, அவ்வளவுதான். சின்ன சின்ன கவலைகள் நம்மளை போட்டு படுத்தும். ஏன்னா பயம் இப்போ கடந்த காலத்தில் மாதிரி இந்த காலமும் ஏதாவது நம்ம இழந்துருவோமோ, ஏதாவது நமக்கு மனவேதனை ஏற்பட்டுடுமோ அப்படின்னு ஒரு கவலை வரும். இல்லை, வராது. அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்புங்க. ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் நம்ம இழந்ததுக்கு காரணம் நண்பர்கள். கடந்த காலத்தில் இழந்ததுக்கு காரணம் நம்ம மேலே அதிகமாக சில சுமைகளை சுமத்துனாங்க. ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி இருக்கிறோம். அதில் தான் ஏமாந்தோமே தவிர இனிமேல் ஒருத்தவன் ஆசையாக பேசுனா கூட யோசிப்போம், இவன் எதுக்கடா பேசுகிறான் அப்படின்னு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன இந்த யோகா, தியானம் அது மாதிரி பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகணும்.
அதிகபட்சம் இந்த வருஷத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பிடித்தமான வேலைகள் அமைஞ்சு பிடித்தமான விஷயத்தில் ஈடுபடுவது தான் சிறப்பு. எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. சார் எனக்கு இந்த நேரம் சாப்பிட தான் பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க. இன்னும் ஒரு சின்ன மருத்துவ யோசனை சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா போய் சாப்பிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா போய் தூங்கிடுங்க. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் படுத்து தூங்க. ஒரு குடும்பத்தில் சண்டையே நடக்கட்டும், பெருத்த சண்டையே நடக்கட்டும், பிரச்சனையாகவே இருக்கட்டும், ஒரு தூக்கத்தை போட்டுருங்க. போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுங்க. தூங்கி எழுந்திங்கன்னா அங்கே சண்டையும் இருக்காது, உங்கள் மென்டல் டார்ச்சரும் இருக்காது, உங்களுக்கு மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அப்போது ஒரு முடிவெடுங்க, அந்த குடும்பம் ஒத்துமையாகிடும். அவ்வளோதான். இந்த வருஷத்தில் இந்த மேஜிக் மட்டும் அதிகமாக பண்ணி பாருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் நிறைய பண்ணுங்கள். இந்த ஜபம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ராமநாமம் நிறையா சொல்லுங்கள். பெருமாளுடைய காயத்ரி மந்திரம், பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க, நரசிம்மர்னு சொல்லுவாங்க. இந்த 2 சுவாமி பெருமாளுக்கு பின்னாடி இருப்பார். அந்த பெருமாள்கிட்ட போயிட்டு இந்த சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் இவங்க 2 பேரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி புதன்கிழமையில் ஒரு நெய் தீபத்தை 2 பேருக்கு ஏற்றிட்டு வாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு கண் திருஷ்டியெல்லாம் விலகி ஒரு பிரம்மாண்டமான புது மாற்றங்களை என் பிள்ளைகளான கன்னிராசி பிள்ளைகள் பெற போகிறீங்க. அதனால் உங்களோட பலம் அதிகரிக்க போகுது. இந்த வருஷம் ரொம்ப புத்துணர்ச்சியோடு, பழைய காலங்கள்லாம் ஏமாந்த மாதிரிலாம் இல்லாமல் புது புத்துணர்ச்சியோடு, புது சந்தோஷத்தோடு, புது மகிழ்ச்சியோடு இந்த பராபவ வருஷம் துள்ளி குதிக்க போகிறீங்க. நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். நல்ல உள்ளம் படைத்த உங்களுக்கு பாடம் தான் கற்றுட்ருக்கோமே தவிர பயப்பட வேண்டாம். இந்த பாடத்தில் இப்போ நல்ல ரிசல்ட்டும் கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும், பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்த போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம் இந்த வருஷத்தில், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம். காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு, வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா இந்த 11 நிமிஷம், ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க, 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ்.
இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க. கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது, அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், அதை வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட் ஹோல்டரில் உட்காரக்கூடாது. அந்த இடம் டம்மியாக இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க. அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும், அதை மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள், அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.